உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் அன்பு வணக்கம். பல வாசக நேயர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் தலைவாயில் மேற்கு பக்கம் அமைக்கலாமா என்று கேட்கிறார்கள். வெளிநாடுகளில் மட்டுமல்ல, தமிழகத்தில், குறிப்பாக தமிழகம் அல்லாத பிற மாநிலங்களிலும் மேற்கு திசையில் தலைவாயில் வைக்கலாமா, வைக்கக்கூடாதே என்று அவர்களே பதிலையும் கூறுகிறார்கள். அவர்களிடம் கேட்கிறேன், ஏன் மேற்கு தலைவாயில் வைக்கக்கூடாது? எனது அன்புக்குரியவர்களே, இந்த கலையை எழுதின விஸ்வகர்மாவும் மகரிஷி மயனும் மேற்கே வாயில் வைக்கக்கூடாது என்று எந்த இடத்திலும் எந்த பக்கத்திலும் சொல்லவில்லை. அவருக்கு பிறகு வந்த, அதாவது விஸ்வகர்மா, அடுத்து மகரிஷி, அதுக்கடுத்து சனத்குமாரன், இப்படி 18 ரிஷிகளும் எந்த இடத்தில் தலைவாயில் வைக்கலாம், எப்படி வைக்க வேண்டும், அதற்குரிய கணிதங்கள் என்ன, அதற்குரிய மூர்த்த நாள் என்ன என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்களே ஒழிய மேற்கு திசையில் தலைவாயில் வைக்கக்கூடாது என்று எந்த இடத்திலும் எந்த மகரிஷிகளும் கூறவில்லை. எனது அன்புக்குரியவர்களே, மேற்கே தலைவாயில் வைக்கலாம். இது பெரியவர்கள் கருத்தை அடியேனும் வழிமொழிகிறேன். சரி, மேற்கே தலைவாயில் வைக்கிறது சிறப்பு. உங்களுடைய மனதில் மேற்கு தலைவாயில் வைக்கக்கூடாது, அது சூரியன் மறையும் திசை என்று அன்பு கூர்ந்து எண்ணாதீர்கள். மேற்கே தலைவாயில் வைக்கும்போது அதை எப்படி வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். பாருங்கள், மேற்கு திசை. இந்த மேற்கு திசையை 3 பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள். இந்த வடமேற்கு பகுதி வாயு பாகம் என்றும், அதற்கு அடுத்த பாகம் வருண பாகம் என்றும், அதற்கடுத்த பாகம் கன்னி பாகம், அதாவது நைதிருதி என்றும் சொல்லுவார்கள். அப்ப இந்த பாகம் வாயு பாகம் வடமேற்கு என்றும், அதனுடைய மைய பாகம் வர்ண பாகம் என்றும், இதனுடைய மைய கடைசி பாகம் கன்னி பாகம் என்றும், அது தென்மேற்கை ஒட்டி வரும், இது வடமேற்கை ஒட்டி வரும். ஆக இது ஒரு 60 அடி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப 20 20 20 அல்லது 90 அடி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 30 30 30. அப்ப வாயு பாகம் இந்த இடத்தில் இருந்து இந்த இடம் வரைக்கும் 30 வரைக்கும் வாயு பாகத்தினுடைய அதிகாரம் இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வடமேற்கினுடைய புள்ளியிலிருந்து இந்த புள்ளியினுடைய இறுதி வரைக்கும் வாயு பாகம் இருக்கிறது. அதற்கடுத்து வாயு பாகத்துக்கு அடுத்த புள்ளியிலிருந்து கன்னி பாகம் ஆரம்ப புள்ளி வரைக்கும் வர்ண பாகம் இருக்கிறது. அங்கே வர்ணன் ஆட்சி செய்கிறான். வர்ண பாகத்தினுடைய கடைசி புள்ளியிலிருந்து தென்மேற்காகிய கன்னி பாகத்தினுடைய கடைசி புள்ளி வரைக்கும் கன்னி பாகம் இருக்கிறது. இந்த கன்னி பாகத்தை வாஸ்து நூல்களில் நைதிருதி பாகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த 3 பாகத்தில் நீங்கள் எங்கு தலைவாயில் வைக்க வேண்டும்? இந்த 3 பாகத்தில் வர்ணபாகத்தில் மட்டும்தான் நீங்கள் தலைவாயில் வைக்க வேண்டும். அதாவது இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியில் வரைக்கும் வைக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் வாயு பாகத்திலோ கன்னி பாகத்திலோ அன்பு கூர்ந்து தலைவாயில் வைத்து விடாதீர்கள். இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும். அப்ப இப்படியும் வைத்திடக்கூடாது. வடமேற்கு வடக்கு பார்த்தோம், வடமேற்கு மேற்கு பார்த்தும் இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் வைக்கக்கூடாது, இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியில் வரைக்கும் வைக்கக்கூடாது.
ஆக இதற்கு இன்னும் பல கணிதங்கள் உண்டு. அதெல்லாம் ஒரு சிறப்புக்குரிய கணிதங்கள். ஆக நாம் ஒரு வீடு கட்டுகிற பொழுது, அல்லது ஒரு திருமண மண்டபம் அமைக்கிற பொழுது, அல்லது ஒரு தொழிற்சாலையை நாம் நிர்மாணிக்கிற பொழுது, வரைபடம் போடுகிற பொழுதே மேற்கு திசையில் தான் இடம் வாங்கி விட்டீர்கள். பயப்படவே பயப்படாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, ஐயையோ ஐயையோ என்று கத்துவார்கள், கூப்பாடிடுவார்கள். வடக்கில் அல்லவா வாங்க வேண்டும், கிழக்கில் அல்லவா வாங்க வேண்டும் என்பார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன் என் இனிய நண்பர்களே, வடக்கே வாசல் உள்ள இடம் வாங்கி வடக்கே தலைவாயில் வைத்து மற்றைய வாஸ்து விதிகளாம் தவறாக கட்டினால் உங்கள் தலையெழுத்தே மாறிவிடும், உங்கள் வாழ்க்கையே தடமாறிவிடும். அதனால் எந்த திசை என்பது முக்கியமில்லை. ஆக இங்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு, மேற்கு திசையில் தலைவாசல் வைக்கலாமா? வையுங்கள். இங்கு மேற்கே நான் சொன்னதுபடி இந்த வர்ணபாகத்தில் வைத்து வாழையடி வாழையாக வாழ எல்லாமல்ல அந்த உச்சிஷ்ட மகா கணபதியின் பேரருளை வேண்டி, அன்னை வராகி தேவியின் அருளையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.